அண்ணன் ஒரு கோரிக்கைனா அவரோட ப்ரொடக்ஷன் பண்ணாம வெளியே ப்ரொடக்ஷன் போய் பண்ணணும். இவர் ஞானவேல் ராஜா, அப்புறம் எஸ்ஆர் பிரபு, சக்தி பிலிம்ஸ் இவங்களை விட்டுட்டு வெளியே போகணும். அவர் எங்களுக்கு அது மட்டும் தான் முக்கியமா இப்போ வரையும் இருக்கு. எல்லா வேலையும் போறதோ எங்களுக்கு காசு போறதோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவரை பார்க்க முடியாம நிக்கிறோமே அந்த ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. எல்லாருமே கடவுளை பார்க்கறக்காண்டி இந்த இது வெயிட் பண்ணி நிக்கிறோம். டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் எப்படி ஏற்றுப்பாங்க? எல்லாருமே ஒர்க்கில் இருக்காங்க, எல்லாருமே இதில் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு நேற்று காலையிலேருந்து பிரச்சனை போயிட்டு தான் இருந்திருக்கு. நேற்று ஈவினிங்கே இதுதான் ரிசல்ட்டு. அட்லீஸ்ட் போஸ்ட் பண்ணாச்சு பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகாதப்பா அடுத்த நாள் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே சொல்லியிருந்தான். சொன்ன இடத்துல எப்பயுமே விடுற ஆளு இந்த வாட்டி விடலை. எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அது மட்டும் தான் எங்களுக்கு. இப்போ எல்லாருமே வருத்தத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் மட்டுமே இல்லை, மதுரை மட்டுமே கிடையாது, மொத்தம் தமிழ்நாடே வருத்தத்தில் மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் எங்குமே எந்த தேட்டர்லையும் ஓடல தான் எங்களுக்கு வருத்தம். இப்போ எனக்கு இன்னும் வருத்தம் என்னன்னா, சொன்ன இடத்துல எப்பயுமே விடுற ஆளு இந்த வாட்டி விடலை. எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அது மட்டும் தான் எங்களுக்கு விஷயமே நடக்கிறது. இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லணும் எங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாருமே ரோட்லேயும் நிற்கிறாங்க. நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லி நிற்கணும், எதுக்கு சொல்லணும், ஏன் சொல்லணும் ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ என்ன சொல்லி அவங்க சமாளிக்கணும்னு எனக்கு தெரியவும் இல்லை. இப்போ அங்கேருந்து எங்களுக்கு அப்டேட் கொடுக்கல. இப்போ எங்களுக்கு அதான் பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமாக நிற்கிறோம் நாங்கள் இதில். எனக்கு தெரிஞ்சு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை ஃபுல்லாகவே. ஆடியோ லான்ச் முதலே நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு எல்லாருமே பார்த்தாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து தொடர்ந்து எதுவுமே வேலை இல்லாமல் எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த படத்துக்காண்டி எவ்வளோ வேலை பார்த்துரும் தெரியும். அது வேறு யாருக்காண்டியும் இல்லை, எங்கள் அண்ணன் ஒருத்தருக்காண்டி மட்டும் தான் இது எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். இப்போ எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு இதுக்காண்டி நிற்கிறோம். அவரை பார்க்க மட்டும் தான் எல்லாருமே கடவுளை பார்க்கறக்காண்டி மட்டும் இந்த இது வெயிட் பண்ணி நிற்கிறோம். இன்னும் அது வராதனால எங்களுக்கு இன்னமும் ரொம்ப கூடுதல் வருத்தமே அது ஒன்று தான். எல்லா வேலையும் போகிறதோ எங்களுக்கு காசு போகிறதோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவரை பார்க்க முடியாமல் நிற்கிறோமே அந்த ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது.